வணக்கம் எக்கனாமிக்ஸ் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் உங்க எல்லாருக்குமே பிடிச்ச டாபிக். தம்ப்நெயில் பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும், அது சினிமா தான், குறிப்பா தமிழ் சினிமா. தமிழ்நாட்டு மக்களோட உளவியலுக்குள்ள, என் வாழ்வியலுக்குள்ள தமிழ் சினிமா அங்கமா மாறி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. நமக்கு பிடிச்ச ஸ்டாரோட படத்தை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்க்கறது, இல்ல செகண்ட் டேவோ தேர்ட் டேவோ போய் பார்க்கறது, பார்த்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி என்ஜாய் பண்றது அப்படிங்கிறது எல்லாமே நம்மளோட வாழ்க்கையோட ஒரு அங்கமாவே மாறிடுச்சு. நமக்கு ஏதோ ஒரு ஹாலிடே வருது, ஒரு ரம்ஜான் வருது, ஒரு கிறிஸ்மஸ் வருது, ஒரு பொங்கல் வருது, ஒரு தீபாவளி வருது அப்படின்னா நமக்கு முதல்ல மைண்ட்ல வர்ற விஷயம் என்னன்னா, அன்னைக்கு ரிலீஸ் ஆகிற புது படத்தை போய் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம மைண்டுக்கு முதல்ல வர்றது. அப்படிப்பட்ட சினிமா, அதுக்கு பின்னாடி இருக்கிற எக்கனாமிக்ஸ் என்ன, அது எப்படி இயங்குது அப்படிங்கிறது பெரும்பாலும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஏன், இந்த வீடியோ பண்றதுக்கு முன்னாடி எனக்கும் அது பெருசா தெரியாது. இதை விட ரொம்ப முக்கியம், இன்னைக்கு தமிழ் சினிமா என்றைக்கும் சந்திக்காத ஒரு மிகப்பெரிய கிரைசிஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் தியேட்டர் ஓனர்ஸ் சொல்றாங்க. அது என்ன இஷ்யூ, அதுக்கு பின்னாடி இருக்கிற எக்கனாமிக்ஸ் என்ன மாதிரி சொல்யூஷன்ஸை நம்ம பர்சியூ பண்ணா இந்த இஷ்யூஸை நம்ம கடந்து வந்து தமிழ் சினிமா இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும், அதுக்கு பின்னாடி இருக்கிற எக்கனாமிக்ஸ் என்ன, எக்கனாமிக்ஸ் இதுக்கு எப்படி உதவும் அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டு எக்கனாமிக்ஸ் பேசலாம் சேனல். தனி ஒருவன் படம் ரிலீஸ் ஆகும் போது இயக்குனர் மோகன் ராஜா அவர்கள் சக்சஸ் மீட் போது ஒரு விஷயம் சொன்னாரு. அது என்ன அப்படின்னா, தனி ஒருவன் படம் ரிலீஸ் ஆகும்போது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அப்போ 30 விழுக்காடு தான் ஆடியன்ஸ் வந்து பார்த்தாங்க. ஃபர்ஸ்ட் 2 ஷோ இல்ல ஃபர்ஸ்ட் 3 ஷோ பெரிய அளவுக்கு அவர் எதிர்பார்த்த மாதிரி போகல. என்னடா அது, இவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ண படம் பெருசா போகலையே அப்படின்னு நினைக்கும் போது லேட் நைட் ஷோ அப்படிங்கறது ஹவுஸ்ஃபுல்லா போக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறத்துல இருந்து படம் பிக்கப் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னு இயக்குனர் திரு மோகன் ராஜா அவர்கள் சொல்லியிருந்தாரு. இஷ்யூ என்ன அப்படின்னா, இன்னைக்கு முன்ன மாதிரி ஸ்மால் பிலிம்ஸ்க்கு தியேட்ரிக்கல் ரிலீஸ் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே டிஃபிகல்ட்டா மாறிட்டு வருது. அதை விட ரொம்ப பெரிய இஷ்யூ என்ன அப்படின்னா, தியேட்டர் ஓனர்ஸ்க்கு அவங்க படங்கள் போட்டா அதை பார்க்கறதுக்கு ஆடியன்ஸ் முன்ன மாதிரி வர்றதில்ல அப்படிங்கறதா மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். கோவிட் முன்னாடி வரைக்கும் ஒரு புது இயக்குனரோ புது நடிகரோ இல்ல புது ப்ரொடியூசரோ ஈஸியாவே வந்து ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியோ டைரக்ட் பண்ணியோ நடிச்சு ரிலீஸ் பண்ணி மக்கள் கிட்ட இருந்து ஒரு நல்ல வரவேற்பு பெற்று அவங்களுக்கான மார்க்கெட்டை பில்ட் பண்ண முடியும். அதுக்கான ஒரு சூழல் தமிழ் சினிமாக்குள்ள ரொம்பவே சகஜமா இயல்பா இருந்துச்சு. எத்தனையோ பிளாக் பஸ்டர் மூவிஸ் அப்படிங்கிறது, அதாவது புதுமுகங்களை வச்சு வந்த பிளாக் பஸ்டர் மூவிஸ் தொடங்கும் போது ரொம்ப ஸ்லோவா தொடங்கி பிக்கப் ஆகி அதுக்கப்புறம் 100 நாள் 150 நாள் 200 நாள் ஏன் 365 நாளும் ஓடின படங்கள், அதோட வரலாறு நம்ம தமிழ் சினிமால இருக்கு. அந்த டைம்ல நிறைய தியேட்டர்ஸ் சின்ன படங்களை போட்டு அதுல இருந்து நல்ல வசூல் எடுத்து அது வழியா புது டைரக்டர்ஸையும் ப்ரொடியூசர்ஸையும் தமிழ் சினிமாக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இதோட கோல்டன் பீரியட் என்னன்னு பாத்தீங்கன்னா 2004ல இருந்து 2008 வரைக்கும், 2010ல இருந்து கிட்டத்தட்ட 2017 or 18 வரைக்குமே உங்களுக்கு பராஜ் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்துகிட்டே இருந்தாங்க. புது டைரக்டர்ஸ், புது ஆக்டர்ஸ், புது ப்ரொடியூசர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து இங்க வெற்றிகளை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா கோவிடுக்கு அப்புறம் இது கொஞ்சம் கொஞ்சமா குறைவாக ஆரம்பிச்சது. கோவிட் வந்துச்சு, அதுக்கப்புறமா நம்ம ஆடியன்ஸ் எல்லாரோட டிமாண்டோட ப்ரிஃபரன்சஸ் மாற ஆரம்பிச்சது. ஓடிடி அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்போஷர் ஆடியன்ஸ் கிட்ட அதிகமா போக ஆரம்பிச்சது. இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்டையும் ப்ரொடியூசர்ஸ்டையும் கேட்டீங்கன்னா மக்களை, ஆடியன்ஸை A, B and C பிரிப்பாங்க. இந்த A அப்படிங்கிறது பெருநகரங்கள்லயும் வளர்ந்து வரும் நகரங்கள்லயும் சொல்லுவாங்க. இந்த B அப்படிங்கிறது டு செகண்ட் டயர் சிட்டிஸ் அப்படிங்கிறது, செகண்ட் டயர் சிட்டிஸ் தான் இந்த B அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த C அப்படிங்கிறது கிராமங்கள், இதுதான் C அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆடியன்ஸ், குறிப்பா A and B ஆடியன்ஸோட ஓடிடியோட பெனிட்ரேஷன் அதிகமா ஆக ஆரம்பிச்சது இந்த கோவிட் டைம்ல தான். அப்போ புதுவிதமான ஸ்கிரிப்ட்ஸ், புதுவிதமான சீரீஸ், புதுவிதமான கதைகள், படங்கள் அப்படின்னு நார்த் இந்தியா, சவுத் இந்தியான்னு எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சாங்க. இதுல இருந்து மக்களுடைய
மூவி வாட்சிங்கான பேட்டர்னே ஒட்டுமொத்தமா மாற ஆரம்பிச்சது. இதுதான் ஒரு மிகப்பெரிய இஷ்யூவை இன்னைக்கு உருவாக்கி இருக்கு. ஸோ பிரச்சனையோட மையப்புள்ளிக்கு வருவோம். கோவிட் முன்னாடி வரைக்கும் பிக் பட்ஜெட், ஸ்மால் பட்ஜெட், மிட் பட்ஜெட் மூவிஸ் எல்லாமே ரெண்டு விதமான தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிட்டு இருந்தது. ஒன்னு ஸ்டாண்ட் அலோன் ஆர் சிங்கிள் ஸ்கிரீன் தியேட்டர்ஸ், ரெண்டாவது மல்டிபிளெக்ஸ் தியேட்டர்ஸ், அதாவது மால்ஸ்ல இருக்கிற பிவிஆர், ஐநாக்ஸ் மாதிரியான பிரீமியம் வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கிற தியேட்டர்ஸ். பிரச்சனை என்ன அப்படின்னா, கோவிடுக்கு அப்புறம் ஆடியன்சஸ் என்ன பண்ணாங்கன்னா ஓடிடிலேயே நிறைய படங்களை பார்க்க ஆரம்பிச்சாங்க. இதனால எல்லா படங்களும் நான் தியேட்டருக்கு போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் உடைஞ்சது. ஓடிடி வர்றதுக்கு முன்னாடி சின்ன பட்ஜெட் படங்கள் எல்லாத்தையுமே ஸ்கிரீன்ல ஓட்டுறதுக்கான ஸ்பேஸ் தியேட்டர்ஸ்க்கு இருந்தது. அண்ட் அந்த டைம்ல ஆடியன்ஸ் நிறைய பேர் சின்ன பட்ஜெட் படங்களுக்கு நல்ல வரவேற்பு கொடுக்க ஆவலா காத்திருந்தாங்க. ஆனா ஓடிடி வந்தக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, ஆல்டர்னேட்டிவ்ஸ் அதிகமாயிடுச்சு ஆடியன்ஸ்க்கு. அப்போ அதாவது கோவிட்க்கு முன்னாடி ஒரு படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆனா அது சேட்டலைட் ரைட்ஸ் வாங்கி ரிலீஸ் ஆகிறதுக்கு மினிமம் 1.5 to 2 years ஆயிடும். பெரிய ஸ்டார், அதாவது ரஜினி, கமல் மாதிரியான படங்கள்னா அட்லீஸ்ட் 2 years கழிச்சு தான் சேட்டலைட் ரைட்ஸ் வாங்கி அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. சரி, இப்ப நான் பார்க்கலனா என்னால இத டிவில பாக்குறதுக்கு நான் 2 வருஷம் வெயிட் பண்ணணும், எதுக்கு நான் இவ்வளவு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டருக்கு போயிடுவாங்க. ஆனா இன்னைக்கு ஓடிடிஸ் வந்தக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, திரைப்படங்கள் குறிப்பா ப்ரொடியூசர்ஸ் படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடியே எந்த ஓடிடி தான் நம்ம பார்ட்னர் அப்படின்னு டீல் போட்டு அதுக்கான அமௌண்ட்டை அவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அதிகபட்சம் 30 இருந்து 45 நாள் தியேட்டர்ல ஓட்டுறதுக்கான ஸ்பேஸை கொடுக்குறாங்க. அதை ஓட்டிட்டு அந்த படத்தை ஓடிடில கொடுத்துடுறாங்க. சோ ஒரு படத்தோட சக்சஸை மெஷர் பண்றதுக்கான கிரைட்டீரியா இன்னைக்கு நம்பர் ஆஃப் டேஸ்ல இருந்து எவ்வளவு கலெக்ட் பண்ணுது அப்படிங்கிற அந்த ரெவென்யூ நம்பர்ஸை நோக்கி இன்னைக்கு அதிகமா போக ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் நம்ம இன்னைக்கு பார்த்தா 1000 crore, 500 crore, 600 crore, 800 crore, 1500 crore அப்படிங்கிற அந்த டாக்ஸ் எல்லாமே வர்றதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, இந்த நம்பர் ஆஃப் டேஸ் அப்படிங்கறதோட அந்த லீவேஜ் வந்து இன்னைக்கு குறையுது அப்படிங்கிறது தான். கோவிடுக்கு முன்னாடி பிக் பட்ஜெட் மூவிஸா இருக்கட்டும், மிட் பட்ஜெட் மூவிஸா இருக்கட்டும், ஸ்மால் பட்ஜெட் மூவிஸா இருக்கட்டும், அது எல்லாமே தியேட்டர்ஸ் தான் ஓட்டுச்சு. அண்ட் தியேட்டர்ஸ்க்கு இதனால நல்ல ரெவென்யூ வந்துச்சு. அண்ட் அதே மாதிரி ஸ்டாண்ட் அலோன் பிலிம்ஸ் ஸ்டாண்ட் அலோன் தியேட்டர்ஸ் அல்லது ஸ்டாண்ட் அலோன் ஸ்கிரீன்ஸ் அப்படின்னு இருக்கிற சிங்கிள் ஸ்கிரீன்ஸ்க்கு ஏத்த மாதிரி தான் தமிழ்நாட்டில் இல்ல இந்தியாவில் இருக்கிற பிலிம் ஸ்ட்ரக்சர் அண்ட் செட்டப் ஒர்க் ஆயிட்டு இருந்தது. அண்ட் இது சின்ன படங்களை ப்ரொடியூஸ் பண்ற ஆட்களுக்கு, டைரக்டர்ஸ்க்கு ரொம்பவே ஈஸியா இருந்தது இந்த படங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. ஏன்னா ஸ்டாண்ட் அலோன் தியேட்டர்ஸ்ல ரெண்ட் பண்றதுக்கான காஸ்ட் ரொம்பவே குறைவு. அண்ட் சீக்கிரமே அந்த ப்ராசஸ் வந்து குவிக்கா முடிஞ்சிடும். அதே மாதிரி அன்னைக்கு அஃபோர்டபுள் என்டர்டெயின்மெண்டா இருந்த ஒரே என்டர்டெயின்மெண்ட் சினிமா மட்டும்தான். ஸோ ஆடியன்ஸ் எதுவா இருந்தாலும் என்ன படம் வருதோ நமக்கு என்டர்டெயின்மெண்ட் வேணும்னா நம்ம தியேட்டருக்கு தான் போகணும் அப்படிங்கிற சூழல்ல அவங்க கண்ணுக்கு சின்ன பட்ஜெட் படங்கள் நிறைய வந்துட்டே இருந்தது. அதனால ஒரு 100 சின்ன பட்ஜெட் படம் வந்தது அப்படின்னா அதுல ஒரு 30-40 ஹிட் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் முன்ன இருந்தது. கோவிடுக்கு அப்புறம் 3 முக்கியமான விஷயம் நடந்தது. ஒன்னு, ஓடிடி வந்தது. ஓடிடி வந்ததுனால நடந்த விஷயம் என்னன்னா, ஹை குவாலிட்டி இன்டர்நேஷனல் கண்டென்ட்டை அஃபோர்டபுள் பிரைசஸ்ல நம்மளால வீட்டுல இருந்தே பார்க்க முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, லெட்ஸ் சே நம்ம ஃபேமிலியோட போய் திரைப்படம் பார்த்துட்டு வர்றதுக்கு, போயிட்டு வர்றது எல்லா செலவையும் சேர்த்து 3000 ரூபாய் ஆகுதுன்னா அதுல 10 to 15 விழுக்காடு, அதாவது 300 to 500 rupees ஸ்பெண்ட் பண்ணா என்னால அதே குறிப்பிட்ட விஷயத்தை என்னால ஓடிடில பார்க்க முடியும். இதுதான் ரியாலிட்டி. இதனால என்ன ஆச்சு அப்படின்னா, லார்ஜர் தென் லைஃப் பிலிம்ஸ் தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு ஆடியன்ஸ் போக ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ட் அவங்க அந்த 3000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்றதுக்கு எந்த படம் ஒர்த்தா இருக்கோ அந்த படத்துக்கு தான் நான் போவேன் அப்படின்னு போக ஆரம்பிச்சுட்டாங்க. இதனால என்ன ஆச்சு அப்படின்னா, ஆடியன்சஸ் தியேட்டருக்கு போறத ரொம்ப செலக்டிவா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ட் வீட்ல இருந்து பார்க்கறத கம்பேர் பண்ணும்போது தியேட்டருக்கு போய் ஒரு படத்தை பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ரொம்பவே அதிகமாயிடுச்சு. இதனால பிக் பட்ஜெட் மூவிஸ் அப்படிங்கிறது, குறிப்பா ஸ்டார்ஸ், எஸ்டாப்ளிஷ் ஸ்டார்ஸ் இருக்கிற மூவிஸ்
அது லார்ஜர் தென் லைஃபா இருந்தா அந்த படத்தை நான் பார்க்க தயாரா இருக்கேன் அப்படின்னு ஆடியன்ஸ் அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. இல்ல எனக்கு ரொம்ப ஃபன்னியா இருக்கு, எஸ்டாப்ளிஷ் ஸ்டார்ஸ் ரொம்ப ஃபன்னியான ஒரு படம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை பார்க்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படிங்கிற ஸ்டேஜை நோக்கி வந்துட்டாங்க. இதோட மிகப்பெரிய ஒரு வேர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோட இன்னொரு காஸ்ட் இல்ல எஃபெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மூவிஸ் டுவர்ட்ஸ் மல்டிபிளெக்சஸ். அதாவது மல்டிபிளெக்சஸை ஃபேவர் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இது டிமாண்ட் ஷாக்ல இருந்தே தொடங்குது. அதாவது ஒரு ஃபேமிலியா நான் போய் படத்தை பார்க்கணும்னா எனக்கு ப்ரீமியம் வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா நல்ல எஸ்டாப்ளிஷ் ஸ்டார்ஸோட படத்தை அங்க பார்க்கறதுக்கு நான் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ண தயங்க மாட்டேன். இதனால மூவி வாட்சிங்கான டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ்ல இருந்து எல்லாமே மல்டிபிளெக்ஸை நோக்கி போக ஆரம்பிச்சது. அண்ட் இது நம்பர்ஸை வச்சே நம்ம சொல்லலாம். 1995ல 4000க்கு மேற்பட்ட நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸ் தமிழ்நாட்டில் மட்டும் இருந்தது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. ஆனா அது இன்னைக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸ் 2019ல 1144 அப்படின்னு குறைஞ்சிருச்சு. இதை விட நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னா, 2019ல சிங்கிள், அதாவது சிங்கிள் ஸ்டாண்டலோன் ஸ்கிரீன்ஸ் வந்து 721 இருந்தது, மல்டிபிளெக்ஸ் 423 இருந்தது. 2020ல உங்களுக்கு சிங்கிள் ஸ்கிரீன்ஸ் அப்படிங்கிறது 677 இருந்தது. அதாவது 2019ல உங்களுக்கு 721 தான் இருந்தது, அது 2020ல 677 குறைஞ்சது. ஆனா 2019ல 423 மல்டிபிளெக்ஸ் ஸ்கிரீன்ஸ் அப்படிங்கிறது 2020ல 428 மாறுச்சு. 19ல 423, 20ல 428. இதுக்கப்புறம் தான் நம்பர் இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சது. 2021ல சிங்கிள் ஸ்கிரீன் 636 குறைஞ்சிருச்சு. 2020ல 677ல இருந்து 2021ல 636 குறைஞ்சிருச்சு. ஆனா மல்டிபிளெக்ஸ் 2020ல 428 அப்படின்னு இருந்தது, 2021ல 565 அப்படிங்கிற நம்பர் நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சு. 2022ல சிங்கிள் ஸ்கிரீன்ஸ் அப்படிங்கிறது 636 இருந்தது, அதே நம்பர் தான். ஆனா மல்டிபிளெக்ஸும் 565 அப்படின்னு தான் இருந்தது. பட் 2023ல இந்த நிலைமை இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி போக ஆரம்பிச்சது. சிங்கிள் ஸ்கிரீன்ஸ் வந்து உங்களுக்கு 666 அப்படின்னு 2023க்கு அப்புறம் போக ஆரம்பிச்சது. இன்னைக்கு 2024ல சிங்கிள் ஸ்கிரீன்ஸ் 666 இருக்கு, ஆனா மல்டிபிளெக்ஸ் 638 அப்படின்னு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சிங்கிள் ஸ்கிரீன்ஸ்க்கு இணையா இன்னைக்கு மல்டிபிளெக்ஸும் வந்துடுச்சு. அப்படிங்கிற போது மல்டிபிளெக்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு மூவி ஓட்டுறதுக்கான அந்த லிவரேஜை அதிகப்படுத்தியிருக்கு. அண்ட் அதை விட முக்கியமா நீங்க ஸ்டாண்டலோன் தியேட்டர்ஸ்ல ஒரு படத்தை ஓட்டி 2 வாரம் நீங்க எடுக்கிற கலெக்ஷனை ஒரு மல்டிபிளெக்ஸ் தியேட்டர்ல நீங்க 3 நாள்ல எடுத்துடலாம் அப்படின்னு சினிமாவை சார்ந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கிட்ட பேசும்போது அவங்க என்கிட்ட சொன்ன இன்ஃபர்மேஷன் இது. இப்போ இந்த இஷ்யூக்கு பின்னாடி இருக்கிற எக்கனாமிக்ஸை நம்ம ஒவ்வொன்றா டீகோட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் எக்கனாமிக்ஸ் பிஹைண்ட் திஸ் இஸ் சூப்பர் ஸ்டார் எஃபெக்ட் அப்படிங்கிறது. எக்கனாமிக்ஸ் சூப்பர் ஸ்டார் எஃபெக்ட் அப்படிங்கிற தியரி என்ன சொல்லுது அப்படின்னா, பிக் பர்ஃபார்மர்ஸ் அப்படிங்கிறவங்களால வைடர் மார்க்கெட் செக்மெண்ட்டை கம்மி மார்ஜினல் காஸ்ட்ல ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுது. இந்த பிக் பர்ஃபார்மர்ஸ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் யாருன்னா, பிகர் ப்ரொடக்ஷன் ஹவுசஸ், எஸ்டாப்ளிஷ் ஸ்டார்ஸ், எஸ்டாப்ளிஷ் டைரக்டர்ஸ் அப்படிங்கிறவங்க தான். இப்போ இவங்க 3 பேருமே சேர்ந்து ஒரு திரைப்படம் பண்ணும்போது இவங்களுக்கு ஒரு பெரிய விசிபிலிட்டி ஏற்கனவே இருக்கு. அண்ட் இதனால இவங்களுக்கு ஒரு பெரிய மார்க்கெட்டிங் ஸ்பெண்டும் பண்ண முடியும். அண்ட் இதனால இவங்களால அதிகமான ஃபுட்ஃபால்ஸை தியேட்டருக்கு அட்ராக்ட் பண்ண முடியும். அண்ட் இதனால அதிக நம்பர் ஆஃப் ஸ்கிரீன்ஸும் கிடைக்கும், அதுல அதிக ரெவென்யூஸும் கிடைக்கும், அதிகமான ப்ராஃபிட் அண்ட் ROI கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டியும் அதிகமா இருக்கும். ரெண்டாவது முக்கியமான எக்கனாமிக்ஸ் கான்செப்ட் அப்படிங்கிறது சிக்னலிங். சிக்னலிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மனிதர்களாகிய நாம ஒரு குறிப்பிட்ட சிக்னல்ஸை வச்சுதான் முடிவெடுப்போம் அப்படின்னு எக்கனாமிக்ஸ் சொல்லுது. அதே மாதிரியே ஃபில்ம் இண்டஸ்ட்ரி இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் OTTs என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸ்மால் பட்ஜெட் மூவிஸ்க்கு தியேட்ரிக்கல் பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டு தான் அந்த படத்தோட பிரைஸை நிர்ணயம் பண்ணுவாங்க அப்படின்னு பல விதமான OTT சோர்சஸ் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம் மீடியாக்கரா இருந்தது அப்படின்னா அவங்க நினைச்ச பிரைஸை வந்து வாங்க முடியாது. அண்ட் ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸ்க்கு மல்டிபிளெக்ஸ் தியேட்டர்ல இருக்கிற பெரிய ரிஸ்க் என்ன அப்படின்னா, அவங்க தேர்ஸ்டே அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்கன்னா சண்டேக்குள்ள அவங்களால வந்து பெரிய கூட்டத்தை அந்த படம் வந்து ஈர்க்க முடியல அப்படின்னா மண்டே ஆர் டியூஸ்டேக்கெல்லாம் அந்த படத்தை மல்டிபிளெக்ஸ் ரிமூவ் பண்ணிடுவாங்க.
அண்ட் மல்டிப்ளெக்ஸ்ல அந்த ஆடியன்ஸ் சந்தோஷம் ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த படம் தொடர்ந்து ஓட்டப்பட்டுக்கிட்டே இருக்கும். அண்ட் சின்ன பட்ஜெட் படங்களுக்கு நெட்வொர்க் ஸ்பேஸும் கம்மி அண்ட் இதனால இவங்களுக்கு கம்மி நம்பர் ஆஃப் ஸ்கிரீன்ஸ் கிடைக்கும் அண்ட் அவங்களுக்கான மார்க்கெட்டிங் விசிபிலிட்டியும் கம்மி, இதனால மார்க்கெட்டிங் ஸ்பெண்டும் குறைவா இருக்கும். அதனால தியேட்டர்ஸ்ல அந்த படத்தை கொஞ்ச நாள் ஓட்டுறதுக்கு அவங்களால காசை ஸ்பெண்ட் பண்ண முடியாது, அதுக்கான காசு அவங்களுக்கு இருக்காது, அந்த லெவரேஜும் இருக்காது. அவங்களுக்கு பெரிய அளவுக்கு எஸ்டாப்ளிஷ்ட் பிளேயர்ஸ் இல்லை அப்படிங்கிறதால அவங்களால எக்ஸ்ட்ரா டேஸ் அந்த படத்தை ஓட்ட முடியாது. இது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜாவே முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. மூணாவது மிகப்பெரிய எக்கனாமிக்ஸ் என்ன அப்படின்னா ஃபிக்ஸட் ரெண்டல் காஸ்ட். மல்டிபிளெக்ஸஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பட்ஜெட் மூவியா இருந்தாலும் சரி, சின்ன பட்ஜெட் மூவியா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட இருந்து வாங்குற அந்த ரெண்டல் காஸ்ட் அப்படிங்கிறது ஈக்குவல் தான், அதுல எங்கேயுமே வேரி ஆகாது. அப்படிங்கிற போது பெரிய பட்ஜெட் படங்கள் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் ஸ்டார்ஸோட வர பிக் பட்ஜெட் மூவிஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்கனாமிஸ் ஆஃப் ஸ்கேல் இருக்கும். அவங்க பெரிய ஸ்கேல்ல அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி பெரிய ஸ்கேல்ல அந்த படத்தை ரிலீஸ் பண்றதால நம்பர் ஆஃப் ஸ்கிரீன்ஸும் அவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். இதனால அவங்களால அந்த ரெவென்யூவை அந்த காஸ்ட்டை ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி ரெவென்யூவை அதிகப்படுத்த முடியும். ஆனா ஸ்மால் பட்ஜெட் மூவிஸ்க்கு அதே ஃபிக்ஸட் காஸ்ட், மல்டிப்ளெக்ஸ் கிட்ட பே பண்றதுக்கான அதே ஃபிக்ஸட் காஸ்ட் இருக்கிறதால அவங்களால ரொம்ப நாள் அந்த படத்தை தக்க வச்சு அந்த படத்தை ஸ்கேல் பண்ணி ஆடியன்ஸ் கிட்ட வேர்ட் ஆஃப் மவுத்தா கொண்டு போய் இன்னும் எக்ஸ்ட்ரா நம்பர் ஆஃப் டேஸ் ஓட்டுறதுக்கான வாய்ப்புகள் ஸ்மால் பட்ஜெட் மூவிஸ்க்கு ரொம்பவே குறைவு அப்படின்னே சொல்லலாம். எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சரியோ ஒரு தவறோ, ஒரு நல்லதோ ஒரு கெட்டதோ அது நடக்கணும்னா அதுக்கு ரெண்டு விஷயம் நடந்தாதான் சரியோ தவறோ நல்லதோ கெட்டதோ நடக்கும். ஒன்னு டிமாண்ட், இன்னொன்னு சப்ளை. டிமாண்ட் அப்படிங்கிறது என்ன? டிசையர் பிளஸ் எபிலிட்டி பிளஸ் வில்லிங்னஸ் டு பே. அதாவது இப்போ எனக்கு ஒரு பொருளை வாங்குறதுக்கு எனக்கு டிமாண்ட் இருக்கு அப்படின்னா நான் எப்போ அதை சொல்லுவேன் அப்படின்னா அந்த பொருளை வாங்குறதுக்கு எனக்கு முதல்ல ஒரு ஆசை இருக்கணும், அது வாங்குறதுக்கான தகுதி எனக்கு இருக்கணும், அதை வாங்கியே ஆகணுங்கிற உறுதித்தன்மை எனக்கு இருக்கணும். இது மூணும் இருந்தாதான் அந்த பொருளுக்கான டிமாண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எப்போ ஒரு பொருளுக்கான டிமாண்ட் இருக்கோ அப்பதான் அதுக்கான சப்ளையும் இருக்கும். இந்த டிமாண்டும் சப்ளையும் மீட் பண்ற இடம் தான் மார்க்கெட் அப்படின்னு நம்ம எக்கனாமிக்ஸை சொல்லுவோம். அப்போ சினிமாவை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு ஒரு விஷயத்த பார்க்க ஆர்வமா இருந்தா அதை கொடுக்கறதுக்கு பிலிம் இண்டஸ்ட்ரி தயாரா இருக்கும். இப்ப மக்களுக்கு அதிகமா கமர்ஷியல் பிலிம்ஸ் தான் பிடிச்சிருக்கு, அதே அதை பார்க்கறதுக்கு ஆசையா இருக்கு அண்ட் அதுக்கு ஸ்பெண்ட் பண்றதுக்கும் மக்கள் கிட்ட காசு இருக்கு அண்ட் அதை உறுதியா பார்த்தே ஆகணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணுது அப்படின்னா அப்போ அதுக்கான டிமாண்ட் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ அதுக்கான டிமாண்ட் இருக்கும்போது அது சார்ந்த கமர்ஷியல் அண்ட் மசாலா மூவிஸ் நிறைய வரும், அது சப்ளை. அப்போ இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த ஸ்மால் பட்ஜெட் மூவிஸ் அதிகமா வராதது, இல்ல ரொம்பவே ஃபெயில் ஆகுது, இல்ல அதிகமான ஃபுட்பால்ஸ் வந்து தியேட்டருக்கு வரல, சின்ன பட்ஜெட் மூவியை நான் தியேட்டர்ஸ்ல ஸ்டாண்டலோனோ மல்டிப்ளெக்ஸ்லயோ வச்சா பெரிய அளவுக்கு யாரும் வந்து பாக்குறது இல்ல அப்படிங்கிற இந்த இஷ்யூவோட நேச்சர் டிமாண்ட் சைடா சப்ளை சைடா அப்படின்னு பார்த்தா இது ஒரு டிமாண்ட் சைடு இஷ்யூ. ஏன்னா COVID-19 அப்புறம் நடந்த ஒரு ஷாக் டிமாண்ட் ஷாக்கா தான் நடந்திருக்கு. மக்களுடைய ப்ரிஃபரன்ஸ், படம் பார்க்கறதுக்கான மக்களுடைய தேவை அப்படிங்கறதோட தன்மை முற்றிலுமா மாறி இருக்கு. அதனால இது ஒரு டிமாண்ட் சைடு இஷ்யூ. இதை புரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளால இந்த ப்ராப்ளம்கான சொல்யூஷனை நோக்கி நம்ம நகர முடியும். இந்த இஷ்யூக்கு பின்னாடி இருக்கிற ரெண்டு எக்கனாமிக்ஸ் கான்செப்ட் இருக்குங்க. ஒன்னு லோயர் பிரைஸ் எலாஸ்டிசிட்டி. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்ன பட்ஜெட் படங்களுக்கு அதிகமான ஃபுட்பால் தியேட்டர் பக்கம் வராம இருக்கிறது ஒரு டிமாண்ட் சைடு இஷ்யூ தான். அண்ட் இதனால பிரைஸ் எலாஸ்டிசிட்டி ரொம்பவே லோவா இருக்கு. இந்த பிரைஸ் எலாஸ்டிசிட்டி அப்படிங்கிறது என்னன்னா நம்ம விலையை ஏத்தி இறக்குறதால அது டிமாண்ட், மக்கள் அந்த பொருளோட குவான்டிட்டியை டிமாண்ட் பண்றது எந்த அளவுக்கு ஏறுது இறங்குது, அதுக்கு எவ்வளவு தூரம் மக்கள் ரெஸ்பான்சிவா இருக்காங்க, எவ்வளவு தூரம் மக்கள் ஒரு பொருளோட விலை குறையும் போது எவ்வளவு தூரம் அதை அதிகமா வாங்கி மக்கள் ரெஸ்பாண்ட் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கான மெட்ரிக் தான் இந்த பிரைஸ் எலாஸ்டிசிட்டி. இப்போ இந்த பிரச்சனை நீங்க சால்வ் பண்றதுக்கு நீங்க இதோட பிரைஸ, இப்போ இந்த டிக்கெட் பிரைஸ் எல்லாம் நீங்க குறைச்சே நீங்க கொடுத்தாலும் மக்கள் அந்த சின்ன பட்ஜெட் படங்களை பார்க்கறதுக்கு வரமாட்டாங்க அப்படிங்கறது தான் இந்த லோ பிரைஸ் எலாஸ்டிசிட்டி அப்படிங்கிற எக்கனாமிக்ஸோட கான்செப்ட் சொல்றது. ரெண்டாவது, இது ஒரு பிரைசிங் இஷ்யூ கிடையாது, இது வந்து ஒரு வேல்யூ பர்செப்ஷன் இஷ்யூ. இந்த டிமாண்ட் ஷாக் ஏன் நடந்ததுன்னா பிரைசிங்லால நடக்கல.
இது வந்து ஒரு வேல்யூ பெர்செப்ஷன். இப்போ நான் வந்து நார்மலா ஒரு ஸ்டாண்டலோன் தியேட்டர்ல போய் படம் பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து மாறுபட்டு எனக்கு நல்ல பிரீமியம் வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு மக்கள் டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு காசு கொடுக்கவும் தயாரா இருக்காங்க. அப்ப அதுக்கு காசு கொடுக்க தயாரா இருக்கும்போது அதை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரியான லார்ஜர் தென் லைஃப் மூவிஸ்ல நான் போய் அதை அந்த மல்டிபிளெக்ஸ் ஸ்பெண்ட் பண்றதுதான் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வை மக்கள் கிட்ட வர ஆரம்பிச்சிருச்சு. சோ இது ஒரு டிமாண்ட் சைடு இஷ்யூ. சப்ளை சைடு வந்து அதை இன்னும் பெரிதாக்கிறதுக்கு சப்ளை சைடு அதுக்கு உதவி பண்ணுது அப்படிங்கறதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய எக்கனாமிக் ஸ்கோர். நான் சொல்ற இந்த இஷ்யூ எவ்வளவு தூரம் பெருசு அப்படிங்கறத சில நம்பர்ஸ் வச்சு உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்றேன். நிறைய பிலிம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா 1000 மூவிஸ், இந்தியா முழுக்க 1000க்கு மேற்பட்ட மூவிஸ், லெட்ஸ் சே 1000 மூவிஸ் ரிலீஸ் ஆகுதுன்னா மொத்த இந்தியாக்குள்ளயும் அதிகபட்சம் 30ல இருந்து 50 மூவிஸ் தான் ஒரு வருஷத்துல இன்னைக்கு ஹிட் ஆகுது அப்படின்னு பிலிம் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு நம்பர் இருக்கு. என்ன அப்படின்னா 2023ல இந்தியாவோட தியேட்ரிக்கல் ரெவென்யூஸ் அப்படிங்கிறது 12,226 crores இருந்தது. ஆனா 2019ல அது 10,948 crores தான் இருந்தது. 2023ல தியேட்ரிக்கல் ரெவென்யூஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2019ல கம்பேர் பண்ணும்போது, கோவிட் டைமுக்கு முன்னாடி கம்பேர் பண்ணும்போது தியேட்ரிக்கல் ரெவென்யூஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா இதுல நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு நம்பர் என்னன்னா 2023ல நடந்த 45% ஆஃப் earnings அப்படிங்கிறது டாப் 10 பிக் பட்ஜெட் மூவிஸ் கான்ட்ரிபியூட் பண்ணதா இருக்கு. அதாவது கோவிடுக்கெல்லாம் முன்னாடி லெட்ஸ் சே 90s 80s 1980s 1990s அப்படிங்கிற டைம்ல பிக் பட்ஜெட் மூவிஸ் கான்ட்ரிபியூட் பண்ணது அதிகபட்சம் 10ல இருந்து 20 விழுக்காடு தான். 80 விழுக்காடு ஸ்மால் அண்ட் மிட் பட்ஜெட் மூவிஸ் தான் அதிகமா கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு. பட் இந்த நம்பர் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகுது, ஷிஃப்ட் ஆயிருக்கு இன்னைக்கு. அதாவது 45 விழுக்காடு ஒரு படத்தோட ரெவென்யூ அப்படிங்கிறது இல்ல ஒரு இண்டஸ்ட்ரிக்கான, ஒரு பிலிம் இண்டஸ்ட்ரிக்கான ரெவென்யூ அப்படிங்கிறது பிக் பட்ஜெட் டாப் ஸ்டாரோட மூவிஸ்ல இருந்து தான் இன்னைக்கு வருது. நிறைய பிலிம் ஜேர்னலிஸ்ட் சொல்ற ஒரு செய்தி என்ன அப்படின்னா ஸ்மால் பட்ஜெட் அண்ட் மிட் பட்ஜெட் மூவிஸ் அப்படிங்கிறது ஹிந்திலையும் சரி தமிழ்லயும் சரி பெரிய அளவுக்கு சரியா போகல. இப்போ ஸ்மால் பட்ஜெட் அண்ட் மிட் பட்ஜெட் மூவிஸ் அப்படிங்கிறதுக்கான என்ன டெஃபினிஷன்? ஸ்மால் பட்ஜெட் அப்படிங்கிறது 1 கோடியில இருந்து உங்களுக்கு 15 கோடிக்குள்ள ஒரு படத்தை எடுத்தீங்கன்னா இன்னைக்கு தேதிக்கு அது ஸ்மால் பட்ஜெட். ஆனா 15 கோடிக்கு மேல இருந்து 50 கோடிக்குள்ள ஒரு திரைப்படத்தை எடுத்தா அது ஒரு மிட் பட்ஜெட் மூவி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் 50 கோடிக்கு மேல செலவு பண்ணி எடுக்கிற எல்லா படங்களுமே லார்ஜ் பட்ஜெட் மூவிஸ் அப்படின்னு தியேட்ரிக்கல் அண்ட் பிலிம் எந்தூசியாஸ்ட் அண்ட் ஜேர்னலிஸ்ட் சொல்றாங்க. இன்னைய தேதிக்கு ஒரு சின்ன பட்ஜெட் மூவிஸ்க்கு கம்பெல்லிங் ஸ்டோரி லைன், பிரேக் த்ரூ ஒர்க் அப்படிங்கிறது இல்லைன்னா பாக்ஸ் ஆஃபீஸ்ல அது ஈஸியாவே ஃபெயில் ஆயிடும் அப்படின்ட்டு நிறைய பிலிம் எக்ஸ்பர்ட் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த மாதிரி ஹிந்தி சினிமால 1-2 படங்கள் தான், ஸ்மால் பட்ஜெட் படங்கள் தான் நல்லா ஒர்க் ஆயிருக்கு. ரீசெண்டா சையாரா அப்படிங்கிற படம் நல்லா ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி போன வருடமோ அதுக்கு முன்னாடி வருடமோ வந்த 12th ஃபெயில் திரைப்படம், சாம் பகதூர் அப்படிங்கிற திரைப்படம் ஒர்க் ஆயிருக்கு. அண்ட் சின்ன பட்ஜெட் படங்கள்ல தமிழ்ல குட் நைட், போர் தொழில், குடும்பஸ்தன், இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படங்கள் நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்துக்குமே கம்பெலிங்கான ஸ்டோரி லைனும் பிரேக் த்ரூவான ஒர்க்கும் இருந்ததுனால தான் மக்கள் கிட்ட இன்னும் பெட்டரான ஒரு அட்ராக்ஷனை கெயின் பண்ணி அந்த படங்கள் ப்ராஃபிட்டை நோக்கி போயிருக்கு அப்படின்னு பிலிம் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இன்னைய தேதிக்கு இதை விட முக்கியமான இஷ்யூ ஒன்று இருக்கு. அதாவது இன்னைக்கு இருக்கிற பிலிம் மேக்கர் கோவிடுக்கு அப்புறம் ஓடிடி வந்தக்கு அப்புறம் அவரு இன்னொரு சக பிலிம் மேக்கரோட மட்டும் சண்டை போடல, மாறா ஓடிடியில இருக்கிற ஒரு கொரியன் சீரிஸோடையும் ஒரு அமெரிக்கன் சீரிஸோடையும் அதே மாதிரி அதுல இருக்கிற ஒரு மிகப்பெரிய பெஸ்ட் ஹாலிவுட் மூவிஸோடையும் அதை விட முக்கியமா இன்னைக்கு நடக்கிற ஈவெண்ட்ஸோடையும் பெரிய பெரிய கான்சர்ட்ஸோடையும் அவங்க மோத வேண்டியிருக்கு. இதனால அவங்க இன்னோவேட்டிவா கிரியேட்டிவான பிரேக் த்ரூ ஒர்க் அந்த ஸ்மால் பட்ஜெட் மூவிஸ்ல கொடுத்தா மட்டும்தான் அந்த மூவி தனிச்சு தெரிஞ்சு மக்கள் அந்த மூவியை பார்க்கறதுக்கு செலவு பண்ண வருவாங்க அப்படின்னு பிலிம் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அண்ட் இதனால என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் மல்டிப்ளெக்ஸ் ஸ்கிரீன் அல்லது எந்த தியேட்டருக்கும் போய் பார்க்கறதுக்கு சின்ன பட்ஜெட் மூவிஸை விட லார்ஜர் தென் லைஃப் பிக் பட்ஜெட் மூவிஸ் வித் எஸ்டாப்ளிஷ் ஸ்டார்ஸ் அப்படிங்கிற படத்தை தான் பார்க்க தயாரா இருக்காங்க. எந்த மாதிரி மூவிஸ் அப்படின்னா RRR, KGF 1, KGF 2, புஷ்பா,
விக்ரம், லியோ, கூலி அப்படின்னு எந்த படங்கள் எல்லாம் லார்ஜர் தென் லைஃப் தீம்ஸ் எடுத்து பிக் பட்ஜெட் ஸ்டார்ஸோட எஸ்டாப்ளிஷ் ஸ்டார்ஸோட பண்ணுதோ அந்த படங்களை பார்க்க தான் மக்கள் ஆவலா இருக்காங்க அப்படின்ட்டு நிறைய ஃபிலிம் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. அது மட்டுமே இல்ல, ரீசண்டா ஒரு இன்டர்வியூல இல்ல ஒரு ரவுண்ட் டேபிள்ல வெற்றிமாறன் அவர்கள் கிளியரா ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. இன்னும் ஒரு டிகேட்டுக்கு அப்புறம் அதிகபட்சமா 10ல இருந்து 20 ஸ்டார்ஸுக்கு மட்டும்தான் நம்ம தொடர்ந்து படம் பண்ணிக்கிட்டே இருப்போம். நமக்கு நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸோட படம் பண்றதுக்கான சாய்ஸஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். இதனால நம்ம தொடர்ந்து ஒரு சர்க்கிள் ஆஃப் ஸ்டார்ஸ் கூட மட்டும்தான் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் இது எவ்வளவு தூரம் உண்மை அப்படிங்கிறது இன்னைக்கு நடக்கிற இந்த மல்டிப்ளெக்ஸ் சார்ந்த சிஸ்டம் டிரான்சிஷனை வச்சே நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸ்டார் பட்ஜெட், இந்த எஸ்டாப்ளிஷ் ஸ்டார்ஸோட மூவிஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு இன்னைக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது தமிழ் சினிமா நம்பரை வச்சே நீங்க புரிஞ்சுக்கலாம். 2022ல தமிழ் சினிமாவோட ரெவென்யூ 2950 crores. 2023ல தமிழ் சினிமாவோட ரெவென்யூ 3500 crores. 2022ல இந்த ரெவென்யூ வரதுக்கு மேஜர் ரீசன் விஜயும் அஜித்தும் வந்து துணிவா வாரிசா அப்படின்னு வந்தது. பெரிய பெரிய ஸ்டார்ஸோட படங்கள் தொடர்ந்து வரும்போது, பைப்லைனா தொடர்ந்து வரும்போது அந்த வருஷத்தோட ரெவென்யூ அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். 2023ல இந்த நம்பர் அப்படிங்கிறது 3500 crores அப்படின்னு உயர்ந்தது. ஆனா 2024 அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு உங்களுக்கு பைப்லைன் ஆஃப் ஸ்டார்ஸோட மூவிஸ் பெருசா வரல சென்ற வருடம். அதனால 3500 crores இருந்து 2646 crores வந்து 2024ஓட மூவி கலெக்ஷன் அப்படிங்கிறது குறைஞ்சிச்சு. ஸோ ஸ்டார்ஸோட மூவிஸ் அப்படிங்கிறது, குறிப்பா எஸ்டாப்ளிஷ் ஸ்டார்ஸோட மூவிஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறத கொண்டு போறதுக்கு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய என்ஜினா செயல்படுது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே நம்ம சொல்ல முடியாது. இப்போ இந்த ஸ்மால் பட்ஜெட் மூவிஸ்க்கு இருக்கிற இந்த இஷ்யூவை சால்வ் பண்றதுக்கு முன்னாடி, அதுக்கான எக்கனாமிக் சொல்யூஷன்ஸை கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஸ்மால் பட்ஜெட் மூவிஸ் சக்சஸ் ஆகிறதுக்கு பின்னாடி இருக்கிற எக்கனாமிக்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்ப சினிமாவை பொறுத்த வரைக்கும் சினிமா ஃபினான்ஷியல் கேபிட்டலை வச்சு இயங்குது அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற எக்கனாமிக்ஸை பார்த்தா சினிமா அப்படிங்கிறது மார்க்கெட்டை வச்சு இயங்குது. அந்த மார்க்கெட் ஃபினான்ஷியல் கேபிட்டலை விட ரெப்புடேஷன் கேபிட்டலை வச்சு தான் அதிகமா இயங்குது அப்படின்னு புரியும். இந்த ரெப்புடேஷன் கேபிட்டல் அப்படிங்கிறது என்ன? ரெப்புடேஷன் கேபிட்டல் அப்படிங்கிறது ஒரு ப்ரொடியூசர் ஒரு டைரக்டர் மேலேயோ அல்லது ஒரு ஆக்டர் மேலேயோ இத்தனை நாள் பில்ட் ஆகி வச்சிருக்கிற ஒரு ட்ரஸ்ட் அண்ட் குட்வில் தான் இந்த ரெப்புடேஷன் கேபிட்டல். இப்போ ஒரு டைரக்டர் அல்லது ஆக்டரோட ரெப்புடேஷன் கேபிட்டல் அப்படிங்கிறது தான் அந்த டைரக்டர் அண்ட் ஆக்டருக்கு வர ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸும் அவருடைய ஃபியூச்சர் மார்க்கெட்டையும் தீர்மானிக்குது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அண்ட் இந்த ட்ரஸ்ட் அண்ட் குட்வில் எப்படி பில்ட் ஆகும் அப்படின்னா சிம்பிளான ஒரே ரீசன் தாங்க. ஒரு டைரக்டர் அல்லது ஆக்டர் கம்மியான ரிஸ்க்ல அதிகமான ஆர்ஓஐ எந்த டைரக்டர் அல்லது ஆக்டர் கொடுக்குறாங்களோ அவங்க மேல ப்ரொடியூசர்ஸ் அதிகமா இன்வெஸ்ட் பண்ண தயாரா இருப்பாங்க. இப்போ அஸ்வத் மாரிமுத்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, அதாவது ஓமை கடவுளே அப்படிங்கிற திரைப்படம் அவரோட ஃபர்ஸ்ட் திரைப்படம். அதை பண்ணும்போது அவர் சொன்ன அமௌண்ட்டை விட ரொம்பவே குறைவா அந்த படத்தை பண்ணி கொடுத்து அதை அந்த ப்ரொடியூசர்கிட்ட கொடுக்கும் போதும், அது நல்ல ஆர்ஓஐ கொடுக்கும் போதும் அவருக்கு அடுத்தடுத்த படங்கள் வர ஆரம்பிச்சது. அண்ட் அதுல அவர் தொடர்ந்து கன்சிஸ்டண்டா ஹிட் கொடுக்க அவரு இன்னைக்கு ஒரு பிராண்ட் உள்ள ஒரு டைரக்டரா மாறி இருக்காரு. இது லோகேஷ் கனகராஜ், சமீபத்துல இருக்கிற லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கும் பொருந்தும். அவரு மாநகரம் அப்படிங்கிற படம் பண்ணும்போது குறைவான ரிஸ்க்ல, கம்மி காஸ்ட்ல, கம்மி நம்பர் ஆஃப் டேஸ்ல அந்த படத்தை எடுத்து நல்ல டீசென்டான ஆர்ஓஐ கொடுத்ததுனால அவருக்கு அதுக்கப்புறம் கைதிங்கிற படம் வந்தது. அதுக்கப்புறம் அவர் ஒரு பிராண்டான டைரக்டரா மாறினாரு. ஸோ இந்த பிராண்ட் அப்படிங்கிறது ஒரு டைரக்டருக்கோ ஆக்டருக்கோ எப்போ பில்ட் ஆகும்னா தொடர்ந்து 2 தடவையோ அல்லது 3 தடவையோ ஒரு படத்துக்கான அந்த ரிஸ்கை குறைச்சு அதுக்கான ஆர்ஓஐ அதிகப்படுத்தினா அவங்களுக்கான ட்ரஸ்ட் அண்ட் குட்வில் ஆட்டோமேட்டிக்கா பில்ட் ஆகும் அப்படிங்கறதாங்க இந்த ரெப்புடேஷன் கேபிட்டல் அப்படிங்கிறது சொல்றது. எந்த துறையை கம்பேர் பண்ணும் போதும் பிலிம் இண்டஸ்ட்ரியில இன்ஃபர்மேஷன் ஏசிமெட்ரி ரொம்பவே அதிகம். இன்ஃபர்மேஷன் ஏசிமெட்ரி அப்படிங்கிறது என்ன? இப்போ நீங்க ஒரு பிலிமை பொறுத்த வரைக்கும் ஆடியன்ஸ்க்கு இந்த மாதிரி படம் வந்தாதான் ஹிட் ஆகும் அப்படிங்கிறது ஆடியன்ஸ்க்கு இதுதான் செட் எக்ஸ்பெக்டேஷன் ஆடியன்ஸால உறுதியா சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒரு ப்ரொடியூசராலேயோ டைரக்டராலேயோ உறுதியா இந்த படம் வந்து ஹிட் ஆகும், இந்த படம் ஹிட் ஆகாது அப்படின்னு டிஃபைன் பண்ணி வாட்டர் டைட் ஸ்டாண்டர்ட்ஸ்ல சொல்லவே முடியாது. ஸோ
ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு நியூ கம்மர் அல்லது ஒரு சின்ன பட்ஜெட் படம் பண்ணும்போது இந்த படம் ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதுல அந்த இன்ஃபர்மேஷன் ஏசிமெட்ரி அண்ட் அன்சர்டனிட்டி ரொம்பவே அதிகம். இப்போ ரீசெண்டா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் விக்ரம் வேதா படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது இது பெருசா ஓடாதுங்க அப்படின்னு தான் பெரும்பாலான டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்னாங்க. ஆனா அதை உடைச்சி மக்கள் அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்தாங்க. அப்போ அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் ஏசிமெட்ரி எவ்வளவுக்கு எவ்வளவு சினிமா இண்டஸ்ட்ரியில ஒர்க் ஆகுது அப்படிங்கறது சொன்னாங்க. சினிமா இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது அன்சர்டனிட்டி அதிகமா இருக்கிற ஒரு துறை. இங்க நம்ம எதை நம்பி ஒருத்தரை நம்பி நம்ம படத்தை போடுறது இல்ல பணத்தை போடுறது அப்படின்னு ப்ரொடியூசர்ஸ்க்கு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு ஒன்னு டைரக்டர் இல்ல ஆக்டர் யாராவது ஒருத்தர் எஸ்டாப்ளிஷ்டா இருந்தா மட்டும்தான் ஒரு சின்ன பட்ஜெட் படங்களை நம்ம வந்து கொண்டு வர முடியும். டைரக்டரும் புதுசு ஆக்டரும் புதுசு அப்படிங்கிற பட்சத்துல எனக்கு அந்த டைரக்டருக்கு நல்ல கிராஃப்ட் தெரிஞ்சிருக்கணும். அதை விட ரொம்ப முக்கியமா அந்த டைரக்டர் எனக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி குறைவான ரிஸ்க்ல அதிகமான ஆர்ஓஐ கொடுக்கணும். இப்ப லெட்ஸே ஒரு படத்தை நான் 5 கோடியில முடிச்சிட்டேன் அப்படின்னா அந்த படம் அதே அவர் சொன்ன மாதிரி 60 நாளுக்குள்ள முடிச்சு கொடுத்து 50 நாளுக்குள்ள முடிச்சு கொடுத்துட்டாருன்னா 50 நாள் இல்ல 40 நாளுக்குள்ள முடிச்சுட்டு அவர் செலவு பண்ண வேண்டிய 5 கோடிக்கு பதிலா 3.5 கோடிக்குள்ள அந்த படத்தை அவர் முடிச்சு கொடுத்தாருன்னா அண்ட் அந்த படம் 20 கோடி வசூலிச்சு அப்படின்னா 3.5 கோடி பண்ண படம் 20 கோடி அப்படின்னா கிட்டத்தட்ட 5 மடங்குல இருந்து 6 மடங்குக்கு மேல அந்த படம் வந்து எடுத்திருக்கு அப்படிங்கிற போது அந்த டைரக்டர் மேல அந்த ப்ரொடியூசருக்கு ஒரு நம்பிக்கை வரும். அப்போ இந்த இடத்துல இன்ஃபர்மேஷன் ஏசிமெட்ரியை பிரேக் பண்றதுக்கு தேவையா இருக்கிறது அந்த டைரக்டர் அந்த ப்ரொடியூசர் கிட்ட பில்ட் பண்ணி வச்சிருக்கிற இந்த ரெப்புடேஷன் கேபிட்டல் அப்படிங்கிறதாங்க. இங்க இந்த ரெப்புடேஷன் கேபிட்டல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். தொடர்ந்து இப்ப 20-30 வருடங்களா ப்ரொடியூசர் கிட்ட ஒரு டிமாண்ட்ல இருக்கிற டைரக்டர்ல ரெப்புடேஷன் கேபிட்டல் பில்ட் பண்ணிக்கிற கமர்ஷியல் டைரக்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 பேர் தான். அந்த 3 பேரு தான் 20 ஆண்டுகளுக்கும் மேல நிலைச்சு நிக்கிறாங்க. அதுல முதல் ஆள் சுந்தர் சி அவர்கள், 2வது திரு வெங்கட் பிரபு அவர்கள், 3வது டைரக்டர் ஹரி அவர்கள். எதை வச்சு இவங்க ரெப்புடேஷன் கேபிட்டல் பில்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னா ஒரு டைரக்டரை கூப்பிட்டு ஒரு ப்ரொடியூசர் கூப்பிட்டு என்ன கதை வச்சிருக்கீங்க அதுக்கு நான் இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண தயாரா இருக்கேன் அப்படின்னு சொன்னா அந்த டைரக்டருக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அந்த மார்க்கெட் தான் அவரோட ரெப்புடேஷன் கேபிட்டல் அப்படின்னு சொல்லலாம். அந்த ரெப்புடேஷன் கேபிட்டலை இந்த 3 டைரக்டர் தான் 20 ஆண்டுகளுக்கு மேல தக்க வச்சு நிக்கிறாங்க அப்படின்னு நம்ம உறுதியா சொல்லலாம். மற்ற எத்தனையோ டைரக்டர்ஸ் அந்த டைம்ல படம் பண்ண யாருமே இன்னைக்கு ஒரு எக்ஸ்போஷர்லயோ லைம் லைட்லயோ டச்லயோ இல்ல அண்ட் அவங்களுக்கு பெருசா ப்ரொடியூசர்ஸ் பணத்தை இன்வெஸ்ட் பண்ண தயாராகவும் இல்லை. இது ஏன் நடக்குது அப்படின்னா இவங்க கன்சிஸ்டன்டா அவங்களோட ரெப்புடேஷன் கேபிட்டல் பில்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. பை ரெப்புடேஷன் கேபிட்டல் ஐ மீன் அவங்க கம்மி ரிஸ்க்ல அதிகமான ஆர்ஓஐ கொடுத்து சொன்ன டைமுக்கும் சொன்ன டேட்டுக்கும் முன்னாடி சொன்ன பட்ஜெட்டையும் விட குறைவா அந்த படத்தை முடிச்சு கொடுக்கறது அப்படிங்கிறதா அதை கன்சிஸ்டன்டா பண்றது அப்படிங்கிறதா அவங்களோட ரெப்புடேஷன் கேபிட்டல். இவங்களுக்கு நிறைய ஃபிளாப்ஸும் வந்திருக்கலாம். பட் அந்த ஃபிளாப்ஸை மீறி அவங்க இத்தனை ஆண்டுகள் சர்வை பண்றதுக்கான மேஜர் ரீசன் அப்படிங்கிறது அவங்க இந்த ரெப்புடேஷன் கேபிட்டலை பில்ட் பண்றதுக்கு அவங்க ஆக்ஷன்ஸை இன்டாக்டா வச்சுக்கிட்டது தான். அடுத்த ஒரு முக்கியமான எக்கனாமிக் ஃபேக்டர் தட் டிட்டர்மைன்ஸ் த சக்சஸ் ஆஃப் அ ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம் அப்படிங்கிறது மார்க்கெட் ஃபிட் அண்ட் டார்கெட் ஆடியன்ஸ். இந்த மார்க்கெட் ஃபிட்னா என்ன அப்படின்னா நம்ம உருவாக்குற ப்ராடக்ட்டுக்கும் அதுக்கான டார்கெட் ஆடியன்ஸை கரெக்டா ரீச் ஆகுது, அவங்களுக்கு கரெக்டா இது மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதாங்க மார்க்கெட் ஃபிட். அப்போ இந்த மார்க்கெட் ஃபிட்டும் டார்கெட் ஆடியன்ஸும் சரியா தெரிஞ்ச டைரக்டரால ஒரு மூவியை ஃபிளாப் ஆகாம தடுக்க முடியும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் டைரக்ட் பண்ணி எடுத்த லவ் டுடே திரைப்படம். பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் இந்த திரைப்படத்தை எடுக்கும்போது இது யாருக்கான திரைப்படம், இது லேட் மில்லனியல்ஸ் அண்ட் அதிகபட்சமா ஜென்சிக்கான திரைப்படம் அப்படிங்கிறத இந்த படத்தோட கோர் அல்லது இந்த படத்தோட கதை கருவை சொல்லும் போதே அவரே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு தன்னோட ட்ரெய்லர்ல. அப்படி இருக்கும்போது அவருக்கு தன்னோட மார்க்கெட் ஃபிட் என்ன, டார்கெட் ஆடியன்ஸ் யாரு, அவங்களோட சென்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறது கிளியரா தெரிஞ்சதுனால அந்த படம் ஃபிளாப் ஆறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் ரொம்பவே குறைவு. அண்ட் இதே மாதிரி வெற்றிமாறன் அவர்களும் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல என்னால கான்டெம்பரரியான லவ் ஸ்டோரிஸை எடுக்க முடியாது, என்னால ஒரு லவ் ஸ்டோரி எடுக்க முடியும்னா நான் வந்து ஒரு 80s or 90s லவ் ஸ்டோரி தான் எடுக்க முடியும், பிகாஸ் அதை தான் நான் பார்த்து வளர்ந்தேன் அப்படின்னு திரு வெற்றிமாறன் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதுல இருந்தே அவர் டார்கெட் ஆடியன்ஸா யாரை செட் பண்றாரு,
நான் வந்து ஒரு குறிப்பிட்ட ஜானர் மூவிஸ் எடுத்தா அதை பீரியட் மூவிஸா தான் எடுப்பேன், ஏன்னா எனக்கு இதுக்கான சென்சிபிலிட்டிஸ் தெரியாது அப்படிங்கறதுல ரொம்பவே கிளியரா இருக்காரு. அதனாலதான் வெற்றிமாறன் அவர்கள் தொடர்ந்து கன்சிஸ்டண்டா தன்னுடைய பொலிட்டிக்கல் பிலிம்ஸ்லயும் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமான சக்சஸ் கொடுக்க முடியுது. எப்போ ஒரு டைரக்டரால இந்த மார்க்கெட் ஃபிட்டையும் டார்கெட் ஆடியன்ஸையும் கரெக்டா ஃப்ரேம் பண்றாங்களோ அந்த டைரக்டரால சின்ன பட்ஜெட் படங்கள்லயும் நல்ல ஆரோவை கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதுக்கு பின்னாடி இருக்கிற இன்னொரு முக்கியமான எக்கனாமிக்ஸ். இதை தான் நாங்க நீஷ் மார்க்கெட் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நீஷ் மார்க்கெட் எக்கனாமிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, ஸ்டார்ட் வித் அ கோர் ஆடியன்ஸ், டாமினேட் த செக்மெண்ட், எக்ஸ்பேண்ட் லேட்டர். உங்க கோர் ஆடியன்ஸோட ஸ்டார்ட் பண்ணுங்க. யாரு உங்க கோர் ஆடியன்ஸ் அப்படிங்கிறவங்களோட நீங்க தொடங்குங்க. அந்த செக்மெண்ட்டை டாமினேட் பண்ணுங்க, அதுக்கப்புறமா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. இப்ப வெற்றிமாறன் அவர்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் முதல் படம் பொல்லாதவன், ரெண்டாவது திரைப்படம் அப்படிங்கிறது ஆடுகளம். அதுக்கப்புறம் டிஃப்ரெண்டான ஸ்டோரிஸை பொலிட்டிக்கல் பேக்ட்ராப்ஸோட, கமர்ஷியல் எலிமெண்ட்ஸோட, தேட்ரிக்கல் மொமெண்ட்ஸோட என்னால கொடுக்க முடியும் அப்படிங்கிற அந்த செக்மெண்ட் அவர் பெர்ஃபெக்ட்டா டாமினேட் பண்ணி அதுக்கப்புறமா எக்ஸ்பெரிமெண்டல் சைட்ல தன்னை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இதே தாங்க சின்ன பட்ஜெட்ல பண்ற டைரக்டர்ஸ் பண்ணணும் அப்படிங்கறதாங்க எக்கனாமிக்ஸ் இங்க சொல்றது. இப்ப எல்லா டைரக்டர்ஸாலையும் எல்லா ஜானர்ஸ்லயும் படம் பண்ண முடியாது. இப்ப வெற்றிமாறன் அவர்கள் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல என்னால சுந்தர் சி மாதிரி ஒரு காமெடி படம் கொடுக்க முடியாது, ஸோ ஐ நோ மை ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸஸ் அப்படின்னு ரொம்பவே கிளியரா சொன்னாரு. ஸோ வெற்றிமாறன் அவர்களுக்கு இந்த டார்கெட் ஆடியன்ஸ் யாரு, இந்த மார்க்கெட் ஃபிட் என்ன, இந்த நீஷ் மார்க்கெட் எக்கனாமிக்ஸ் என்னங்கிறது தெளிவா புரிஞ்சதால தான் என்னுடைய கமர்ஷியல் மூவியை நான் எப்படி பொசிஷன் பண்ணி எந்த மார்க்கெட் செக்மெண்ட்டுக்கு கொடுக்கணும், அதை எப்படி ஸ்மார்ட்டா நான் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வெற்றிமாறன் அவர்கள் பிரில்லியண்டாவே சில இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்காரு. ஒரு ஸ்மால் பட்ஜெட் மூவி சக்சஸ் ஆகிறதுக்கு தேவைப்படுற இன்னொரு முக்கியமான எக்கனாமிக்ஸ் என்ன அப்படின்னா, பிராண்ட் டிஃபரன்ஷியேஷன் அண்ட் யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன். அது என்னது பிராண்ட் டிஃபரன்ஷியேஷன் அண்ட் யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு டைரக்டருக்கும் ஒவ்வொரு ஆக்டருக்குமே ஒரு யூனிக் ஆன ஒரு பேட்டர்ன் இருக்கும். அந்த பேட்டர்னை அவங்க தொடர்ந்து தக்க வச்சு அந்த பேட்டர்ன்ல இருக்கிற மூவிஸை அவங்க கன்சிஸ்டண்டா ஹிட் கொடுத்துட்டே இருக்கணும். அண்ட் ஸ்மால் பட்ஜெட் மூவிஸ் அப்படின்னு வரும்போது அந்த ஸ்மால் பட்ஜெட் மூவிஸ்க்கு ஒரு யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன் இருக்கணும். இந்த யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன் அப்படிங்கிறது ஒரு பிரேக் த்ரூ ஸ்மால் பட்ஜெட் மூவி அப்படிங்கிறதாங்க இந்த யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன். பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து லவ் டுடே. அதாவது ரெண்டு காதல் செய்யற ரெண்டு பேர் மொபைல மாத்திக்கும் போது அவங்களோட பிரைவசியில அவங்க சார்ந்த இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்ல வர்ற இஷ்யூஸ் என்னென்ன அப்படிங்கறதான் இந்த படத்துடைய ஒரு கோர். அப்போ அதோட யூஎஸ்பி என்ன, அதோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு, அந்த படம் எப்படி என்னோட பிராண்டுக்கு டிஃபரன்ஷியேஷனை கொடுக்கும், அப்போ அந்த பிராண்ட் என்ன, நான் ரொம்ப குவர்க்கியான ஒரு இம்பர்ஃபெக்டான ஒரு மேல் கேரக்டர் நான் பில்ட் பண்ணியிருக்கேன், அந்த மேல் கேரக்டர் இந்த இஷ்யூ வரும்போது எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது. அண்ட் இந்த பிராண்ட் டிஃபரன்ஷியேஷன்லையும் யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷனையும் வச்சு தான் ஒரு ஸ்மால் பட்ஜெட் மூவியால நல்ல ஆரோவை கொடுக்க முடியும். ஏன்னா தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமா அப்படிங்கிறது ஒரு ஆலிகோபோலி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கொண்டது. அலிகோபோலி அப்படின்னா ஃபியூ செல்லர்ஸ் டாமினேட் த மார்க்கெட். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் 8ல இருந்து ஒரு 10 ப்ரொடியூசர்ஸ், 8ல இருந்து ஒரு 10 டைரக்டர்ஸ், 8ல இருந்து ஒரு 10 ஆக்டர்ஸ் அப்படிங்கிறவங்க தான் மார்க்கெட்டை டாமினேட் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் அவங்கள நோக்கி தான் கான்சென்ட்ரேட்டடா இருக்கு. இந்த 8ல இருந்து 10 பேருக்குள்ள நம்ம போகணும், இல்ல அதுல ஒருத்தரா நம்ம மாறணும் அப்படின்னா until or unless நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன் இருக்காத போது நம்மளால அந்த இடத்த நோக்கி போக முடியாது. இது எதுவா வேணாலும் இருக்கலாம், நம்ம டச் பண்ற ஜானர்ஸா இருக்கலாம், நம்ம கொடுக்குற ஸ்டோரி டெல்லிங் பேட்டர்னா இருக்கலாம், அல்லது நம்ம ஆக்டிங்ல காமிக்கக்கூடிய ஒரு யூனிக் டிஃபரன்ஷியேஷனா இருக்கலாம். இதுல எதுல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கோமோ அதை நம்ம கரெக்டா தக்க வச்சுக்கிட்டாதான் இந்த இடத்த நம்ம பிடிச்சிக்க முடியும். இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த சின்ன பட்ஜெட் பிலிம்ஸ்க்கான இஷ்யூ அப்படிங்கிறது ஒரு டிமாண்ட் சைட் ப்ராப்ளம். நீங்க என்னதான் நிறைய விஷயங்கள் பண்ணாலும் இது அவ்வளோ ஈஸியா டக்குன்னு நீங்க வந்து மாற்ற முடியாது. ஆனா இதுக்கான சில எக்கனாமிக் சொல்யூஷன், ப்ராபபிள் எக்கனாமிக் சொல்யூஷன், இதனால பெரிய இம்பாக்ட் இருக்குமான்னு நம்ம உறுதியா சொல்ல முடியாது. பட் தீஸ் ஆர் த மோஸ்ட் பாசிபிள் எக்கனாமிக் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு நம்மளால உறுதியா சில எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட இருந்து பேசுறது வழியா சொல்ல முடியும். அதுல முதல் விஷயம் சப்சிடிஸ் அண்ட் கிராண்ட்ஸ் ஃபார் ஷார்ட் பட்ஜெட் பிலிம்ஸ். அதாவது தமிழ்நாடு அரசு வந்துட்டு தமிழ்ல பேர் வச்சா வரி விலக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வரும்போது தமிழ்ல நிறைய டைட்டில்ஸ் வந்தது. அதனால பிலிம்க்கு கொடுக்கப்படுற இந்த என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் எல்லாம் நிறைய கன்செஷன்ஸ் கொடுத்தாங்க.
அதே மாதிரி இன்னோவேஷன் கிரைட்டீரியாவை மீட் பண்ற சில ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் அப்படிங்கிறதுக்கு அரசாங்கம் சில பட்ஜெட்ஸ் அண்ட் சில சப்சிடிஸ் அண்ட் கிராண்ட்ஸ் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு, கன்சிடரிங் தீஸ் இஷ்யூஸ் ஆர் ஹேப்பனிங் அப்படின்னு சில ஃபிலிம் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டாவது முக்கியமான இஷ்யூ அப்படிங்கிறது வேல்யூ பர்செப்ஷனை நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும். இப்போ வேல்யூ பர்செப்ஷனை நீங்க தியேட்டர்ல இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னன்னா பிரைஸை குறைக்கிறது கிடையாது. நான் பிரைஸ் எலிமெண்ட்ஸை மக்களுக்கு, குறிப்பா ஸ்மால் பட்ஜெட் மூவிஸ் பார்க்க வர மக்களுக்கு இன்னும் எக்ஸ்க்ளூசிவா மாத்தணும். எப்படி மாத்தலாம் அப்படின்னா, அந்த ஸ்மால் பட்ஜெட் மூவியோட ஒரு ப்ரொடியூசரோ இல்ல ஒரு நோன் டைரக்டரோ ஆக்டரோ அங்க இருக்கிற மக்களோட வந்து ஒரு Q&A நடத்துறது, இல்ல அங்க ஏதாவது ஒரு லைவ் ஈவெண்ட் ஒரு ஆக்டரை வச்சு இல்ல ஒரு டான்ஸரை வச்சு அங்க பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி நான் பிரைஸ் வழியில எப்படி இந்த ஸ்மால் பட்ஜெட் மூவிக்கான வேல்யூ அதிகப்படுத்தி தியேட்டரை நோக்கி இவங்களை கொண்டு வரலாம் அப்படிங்கிறத இன்னொரு விதமான ஒரு மெஷரா நம்ம பண்ண முடியும். இன்னொரு முக்கியமான ஒரு சொல்யூஷன் என்னன்னா டிஸ்ட்ரிபியூஷன் பூலிங் அப்படின்னு சொல்லலாம். இண்டிவிஜுவலா ஒரு சின்ன பட்ஜெட் படம் ரிலீஸ் ஆகும்போது அது ரொம்ப வீக்கா இருக்கும். பட் அதுவே ஒரு 3-4 சின்ன பட்ஜெட் படத்தை பார்க்கறதுக்கு நாங்க உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி தரோம் அல்லது பாஸ் மாதிரி தரோம் அப்படின்னு பண்ணும்போது மக்களால அந்த படத்தை வந்து பார்க்க முடியும். அண்ட் இன்னொன்னு, அதுக்கு மட்டுமே பாஸ் கொடுக்காம அதுக்கு பார்க்கிங்க்கும் ஸ்நாக்ஸுக்கும் சில கன்செஷன்ஸ் கொடுக்கும்போது அதனால மக்கள் வந்து அதை பார்க்க தயாரா இருப்பாங்க. ஏன்னா தியேட்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு காஸ்டா இருக்கிறது டிக்கெட் காஸ்ட்டை விட அங்க செல் பண்ற பாப்கார்ன்ஸ், அங்க இருக்கிற ஃபுட் அப்படிங்கிறதும் அங்க இருக்கிற பார்க்கிங் காஸ்ட்டும் ரொம்ப ஹையா இருக்கிறது தான். ஸோ இங்க நான் பிரைஸ் இஷ்யூஸா இருக்கிறது எல்லாத்தோட காஸ்டையும் கொஞ்சம் குறைச்சி அதுக்கு கன்செஷன் கொடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் பூலிங் பண்ணா பெட்டரான ரிசல்ட்ஸ் கொடுக்கலான்னு சில ஃபிலிம் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஃபாரின்ல எத்தனையோ தியேட்டர்ஸ்ல இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ட் தியேட்டர் மாடல்ஸ் வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கு. அது இங்கேயும் ஒர்க் ஆகும் நம்ம உறுதியா சொல்ல முடியாது. பட் ஒரு பைலட் பேசிஸ்ல அதை ரன் பண்ணி அதுக்கு மக்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்க அப்படிங்கிறத தியேட்டர்ஸ் பார்த்து அதுக்கு ஒர்க் பண்ணலாம். இன்னைக்கு பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு துறை மேல வந்துகிட்டே இருக்கு. பெரிய பெரிய அட்வர்டைசிங் ஏஜென்சிஸ் எல்லாம் வந்து பிஹேவியரல் எக்கனாமிக்ஸை வச்சு மக்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, எந்த மாதிரி இது பண்ணா மக்கள் கிட்ட பெஸ்ட் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பல எக்ஸ்பீரியன்ஸை ரன் பண்ணி பண்றாங்க. அப்படிங்கிற போது மல்டிப்ளெக்ஸ் கிட்ட இருக்கிற காஸ்ட்டுக்கும் அவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்டுக்கும் அவங்களால பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ் ஆட்களை போட்டு அவங்களால ஓகே எந்தெந்த மாதிரி கேம்பெயின் இது பண்ணா மக்கள் வந்து ரெஸ்பாண்ட் பண்றாங்க, எந்தெந்த மாதிரி நம்ம கன்செஷன்ஸ் கொடுத்தா மக்கள் கிட்ட இருந்து பெட்டரான ரெஸ்பான்ஸ் இருக்கு, அவுட் ஆஃப் த பாக்ஸ் எந்த சொல்யூஷனை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி மக்களை வந்து சின்ன பட்ஜெட் படங்களை பார்க்கறதுக்கான சொல்யூஷன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி தியேட்டருக்கு ஃபுட்ஃபால்ஸை அதிகரிக்கலாம் அப்படின்னு அவங்கள வச்சு இன்னைக்கு இன்னோவேட்டிவா பல விஷயங்களை பிளான் பண்ண வேண்டிய தேவை இன்னைக்கு உருவாகி இருக்கு. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், டார்கெட்டட் பிரைஸ் டிஸ்கிரிமினேஷன். அது என்னது டார்கெட்டட் பிரைஸ் டிஸ்கிரிமினேஷன்? இன்னைக்கு நீங்க கவர்மெண்ட் பஸ்ஸஸ்ல போனீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ரொம்பவே குறைவான டிக்கெட் தான். அதே மாதிரி 6 இல்ல 7 வயசுக்கு முன்னாடி இருக்கிற சின்ன பசங்களுக்கான டிக்கெட் பிரைஸும் பாதிக்கா கொடுப்பாங்க. அதே மாதிரி பல ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இன்னைக்கு விமனோட லேபர் பார்ட்டிசிபேஷன் ரேட்டை அதிகப்படுத்துறதுக்கு பஸ்ஸஸோட டிக்கெட் விலையை ஃப்ரீ ஆக்கியிருக்காங்க. ஒரு விதமான பிராண்ட் ஆஃப் பஸ்ஸஸ், குறிப்பா சிட்டிஸ்குள்ள ஓடுற பஸ்ஸஸ்குள்ள. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு மல்டிப்ளெக்ஸஸோ தியேட்டர்ஸோ சீனியர் சிட்டிசன்ஸ்க்கோ அல்லது ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ இருக்கிற அந்த படத்துக்கான அந்த காஸ்டோ இல்லை ப்ரைஸிங்கோ டிஸ்கவுண்ட்ல கொடுத்து இல்லை கன்செஷன்ல கொடுத்து அவங்கள படம் பார்க்கறதுக்கு ஊக்குவிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல எக்கனாமிக் சொல்யூஷன்ஸை நம்ம பில்டு பண்றதால நம்மளால இந்த இஷ்யூவை ஓரளவுக்கு நம்ம சால்வ் பண்ண முடியும். பட் இந்த இஷ்யூ உறுதியா சால்வ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இன்னும் பெட்டரான சொல்யூஷன்ஸை நோக்கி கவர்மெண்ட்டும் ப்ரொடியூசர்ஸும் அண்ட் ஃபிலிம் ஃப்ராட்டர்னிட்டியும் அதை நோக்கி ஓட வேண்டிய தேவை இன்னைக்கு பில்ட் ஆயிருக்கு. அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்கிற எக்கனாமிக்ஸை நான் கிளியரா உங்களுக்கு டீகோட் பண்ணி சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அல்லது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கிற அந்த எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்ஸுங்கிறது ரொம்ப ஜாஸ்தி கம்பேர்ட் டு ஆடியன்சஸ் இன் இன்டர்நேஷனல் லெவல். இங்க இருக்கிற ஆடியன்ஸோட ப்ரெஷருக்கு இங்க நிறைய ப்ரெஷர் இருக்கு. ஒர்க் பிளேஸ் ஸ்ட்ரெஸ் இருக்கு, அதே மாதிரி ஃபேமிலி பர்டன்ஸ் இருக்கு, அன்எக்ஸ்பெக்டட் ஃபினான்ஷியல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன்னைக்கு அதிகமாக இருக்கு, அண்ட் கமிட்மெண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. முன்ன மாதிரி நான் வந்து 30 ஆண்டுகள் ஒரே ஆஃபீஸில் வேலை பார்க்குற சூழல் இன்னைக்கு இல்லை. தொடர்ந்து என்ன அப்கிரேட் பண்ணிக்க வேண்டிய தேவை இருக்கு. ஏஐ வந்திருக்கு அப்படிங்கிற போது அது எனக்குள்ள ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸை கொண்டு வந்திருக்கு. என்னுடைய வேல்யூ தான் என்ன அப்படிங்கிற கேள்வி வருது.
இப்படி இத்தனை விதமான கிரைசிஸ் மனித வாழ்க்கை, குறிப்பா இங்க இருக்கிற மனிதனோட வாழ்க்கையை சுத்தி இருக்கும்போது ஹேரா மாதிரியான திரைப்படங்களோ, கிறிஸ்டபர் மோலன் மாதிரியான அறிவுபூர்வமான டைரக்டர்ஸ் இருக்கிற திரைப்படங்களோ எல்லாருக்குமே இங்க ஒர்க் ஆகாது. இங்க இருக்கிற ஆடியன்ஸ்க்கு கேட்டர் பண்ற மாதிரியான திரைப்படங்கள் தான் மிகப்பெரிய ஒரு ரெவென்யூஸை கொண்டு வந்து அந்த இண்டஸ்ட்ரியை கொண்டு போகும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக நாம ரொம்ப நல்ல எக்ஸ்பெரிமெண்டலான மூவிஸ்க்கு நம்ம எதிரானவங்க கிடையாது. இங்க தான் இன்னொரு எக்கனாமிக்ஸும் இருக்கு. அதாவது நீங்க 3 ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஒன்னு தமிழ் அண்ட் தெலுங்கு, இன்னொன்னு பாலிவுட், மூணாவது மராட்டி அண்ட் பெங்காலி. இப்போ இந்த 3 ஃபிலிமே 3 டிஃப்ரெண்ட் எக்ஸ்ட்ரீம்ஸ். இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி தொடர்ந்து நல்லா இயங்கணும்னா நல்ல ஸ்மால் பட்ஜெட் மூவிஸ், ப்ராஃபிட் பண்ற ஸ்மால் பட்ஜெட் மூவிஸ், ஆர்ஓஐ பண்ற ஸ்மால் பட்ஜெட் மூவிஸும் இருக்கணும். கல்ச்சுரல் ரூட்ஸ் கொண்ட எக்ஸ்பெரிமெண்டலான மூவிஸும் வரணும். அதே மாதிரி மாஸ் மசாலா கமர்ஷியல்ஸும் வரணும். இது மூணுமே பேலன்ஸ்டா வந்தாதான் ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இயங்கும். இப்போ நீங்க மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எடுத்தீங்கன்னா, மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இஸ் நாட் நோன் ஃபார் மாஸ் மசாலா ஸ்கேல் கமர்ஷியல். அவங்க பெரிய அளவுக்கு ஸ்கேல் ஆற இண்டஸ்ட்ரி கிடையாது. ஏன்னா இப்பதான் அவங்க படம் மஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கிறது 150 crores தாண்டி எடுத்திருக்கு. அதுதான் ஃபர்ஸ்ட் திரைப்படம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி உங்களுக்கு பெங்காலி அண்ட் மராட்டி அப்படிங்கிற சினிமாவை பார்த்தீங்கன்னா, மலையாள திரைப்படங்களை தூக்கி சாப்பிட்ற மாதிரியான கதைகள் அந்த அந்த கலங்கள்ல வந்திருக்கு. ஆனா அவங்களுக்கு மாஸ் மசாலா கமர்ஷியல் இல்லாததுனால அவங்களால மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியல. அவங்களோட ஃபிலிம் இண்டஸ்ட்ரியும் பெரிய அளவுக்கு அழிஞ்சிட்டு வர ஸ்டேஜ்ல இருக்கு. ஹிந்தி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, பாலிவுட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா என்னைக்கும் இல்லாத ஐடென்டிட்டி கிரைசிஸ் நோக்கி இன்னைக்கு போயிட்டு இருக்கு. பிகாஸ் அவங்களுக்கு கல்ச்சுரலி ரூட்டடான ஒரிஜினல் ஸ்டோரிஸ் கொண்டு வரதுக்கான மேக்கர்ஸை அந்த ஸ்கேல் பண்ணி கமர்ஷியல் ஆர்ஓவை எடுக்கிறதுக்கான ஸ்ட்ரக்சர் அண்ட் செட்டப் ஆர் சிஸ்டம் இன்னைக்கு அவங்க கிட்ட இல்ல. அதனாலதான் இங்க இருக்கிற சவுத் பிலிம் டைரக்டர்ஸ் வந்து அங்க போய் எடுக்கிறாங்க. அனிமல் மாதிரி திரைப்படங்களோ, ஆர்ஆர்ஆர் மாதிரி திரைப்படங்களோ, அல்லது ஜவான் மாதிரி படங்களோ அங்க ஒர்க் ஆகுறதுக்கு மேஜர் ரீசன் அங்க அவங்களுக்கு ஒரு மாஸ் மசாலா படம் லார்ஜர் தென் லைஃபா வேணும். ஆனா அது மக்களோட எமோஷன்ஸோட ரிலேட்டபிளா இருக்கணும், கல்ச்சுரலி ரூட்டடா இருக்கணும்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ற அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ இந்த மூணுமே இயங்குற இண்டஸ்ட்ரி தான் இயங்கும். இதனால தான் தமிழ் சினிமா அண்ட் தெலுங்கு சினிமா அப்படிங்கிற இண்டஸ்ட்ரி வைப்ரண்டா இயங்கிட்டு இருக்கிறதுக்கு மேஜர் ரீசன் இது மூணுமே பேலன்ஸ்டா வர்றதால தான். இது மூணுத்துல ஒன்று குறைஞ்சாலும் அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கான ஒரிஜினாலிட்டியும் அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கான அந்த ரெவென்யூ சோர்ஸும் கம்ப்ளீட்டா கட் ஆகும். இந்த பேலன்ஸை எப்போ அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பில்ட் பண்ணுதோ அப்பதான் இந்த இஷ்யூஸை வந்து பெட்டரா சால்வ் பண்ண முடியும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு ஸ்ட்ரக்சரல் இஷ்யூ, சைக்கிளிக்கல் இஷ்யூ கிடையாது. அண்ட் நம்ம ஏற்கனவே பில்டு பண்ணி வச்ச டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம் எல்லாமே ஸ்டாண்டலோன் தியேட்டர்ஸ்க்கு ஃபேவரபிளா தான் இருந்தது. இன்னைக்கு மல்டிபிளெக்ஸ் தியேட்டர்ஸும் நம்பர் ஆஃப் ஸ்டாண்டலோன் தியேட்டர்ஸ்க்கு இணையா வந்துடுச்சு. அப்படிங்கிற போது ஒரு பெரிய டிரான்சிஷன் நடந்துகிட்டு இருக்கு. எந்த மாதிரி சிஸ்டம் நம்ம பில்டு பண்ணா இங்க பிலிம் இண்டஸ்ட்ரியில வைப்ரண்டா இந்த பேலன்ஸ் மெயின்டைன் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்க இந்த இஷ்யூவை நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்கு பின்னாடி இருக்கிற எக்கனாமிக்ஸ் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணியிருக்கேன், உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இதுல உங்களுக்கு ஏதாவது இன்னோவேட்டிவான தாட்ஸ் இருந்தாலோ, இந்த மாதிரி பண்ணா ஸ்மால் பட்ஜெட் மூவிஸ்க்கு பெட்டரான தியேட்டர்ல ஃபுட்ஃபால்ஸ் அல்லது தியேட்டர்ல மக்கள் அந்த ஸ்மால் பட்ஜெட் மூவிஸை பார்க்க வருவாங்க அப்படின்னு உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ் ஐடியாஸ் இருந்தாலோ, இல்ல எக்கனாமிக்ஸ்லோட பிரின்சிபல்ல இருந்து இப்படி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட் இருந்தாலோ, இல்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ, இந்த வீடியோல இருந்து நீங்க புதுசா ஏதாவது கத்துக்கிட்டாலோ, நீங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபிலிம் சர்க்கிள்லயோ, ஃபிலிமை ஃபாலோ பண்றவங்களுக்கோ, ஃபிலிம் எந்தூசியாஸ்டுக்கோ, மூவி பஃப்ஸுக்கோ இந்த வீடியோவை நீங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு மேலான கருத்துக்கள் அல்லது பெட்டரான ஒப்பீனியன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா தாராளமா நீங்க கமெண்ட்ஸ்ல கொடுங்க, எழுதுங்க. அது எனக்கு இன்னும் பல வீடியோஸ் கொண்டு வரதுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கும். அண்ட் தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா ரியல் லைஃப்ல இருந்து கிரிக்கெட், சினிமா, பிசினஸ் மாதிரியான ரியல் லைஃப்ல இருந்து என்ன எக்கனாமிக்ஸை நம்ம கத்துக்கலாம், அது வழியா எப்படி நம்மளோட ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு என்னால முடிஞ்ச வீடியோஸை நான் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்பேன். தேங்க்ஸ் ஃபார் யோர் சப்போர்ட். நன்றி, வணக்கம்.